வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம் வெளியாகி இருக்கிற படங்கள்ல முக்கியமான படமா டாக்ஸிக் திரைப்படத்தை பார்க்குறாங்க. காரணம், இந்த படம் பேன் இந்திய படம் மட்டுமல்ல, ஒரு பேன் குளோப் படமா இதை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு பிளான் பண்ணி மிகப்பெரிய பொருட்செலவில் இந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதே போல் இந்த படத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த பில்டப்பு, அதே போல் விளம்பரங்கள், இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பட வெளியீட்டுக்கு முந்தைய நிகழ்வுகள் எல்லாமே பிரமிக்க வைக்கிறதா இருந்தது. ஒரு இந்தியாவில் தயாராகிற ஒரு படத்துக்கு இப்படி ஒரு லெவலில் வந்து அவங்க ப்ரமோஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பிரமிச்சு போய் பார்த்தாங்க. படத்தினுடைய முன்னோட்டம் ட்ரெய்லர் ரிலீஸ் வந்து பெங்களூரில் நடந்தது. அங்கே இந்திய அளவில் இருக்கிற பத்திரிகையாளர்கள் அவ்வளோ பெரிய வந்து வரவழைத்து அவர்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக இந்த ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் அந்த ட்ரெய்லரை பார்க்கும் போதே வந்து நமக்குள்ளே பொறி தட்டுச்சு. அப்போவே வந்து நம்ம சக பத்திரிகையாளர் நண்பர்கள்கிட்ட பேசுனதே என்னென்னா, இது என்ன மாதிரி படம், முழுக்க முழுக்க கேஜிஎஃப் திரும்ப க்ளோன் பண்ண மாதிரியே இருக்கு அப்படின்ற ஒரு உணர்வு தான் வந்தது. ஆனால் அந்த காட்சிகளின் பிரம்மாண்டம், யாஷோட அந்த 4 ஆண்டு கால உழைப்பு பாருங்க. கேஜிஎஃப் 1, கேஜிஎஃப் 2, கேஜிஎஃப் 1 ரிலீஸ் ஆகி அதுக்கு அடுத்த வருஷமே கேஜிஎஃப் 2 ரிலீஸ் ஆகிடுச்சு. அடுத்த வருஷம் நினைக்கிறேன். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவர் வேற படமே நடிக்கல யஷ். அதுக்கு அந்த அவர் நடிப்புல கேஜிஎஃப் 2க்கு பிறகு வந்த படம்னா இந்த டாக்ஸிக் தான். இடையில 4 ஆண்டு காலம் இந்த படத்துக்கான உழைப்பு அவருடைய. அதனால வந்து இன்னொன்று, இந்த படத்துக்கான கதையும் வந்து அவருடைய பங்களிப்பில் உருவானது. அதனால அவ்வளவு சாதாரணமாக அல்லது ரொம்ப ரசிகர்களுக்கு ஏமாத்துற மாதிரியான கதையை தரமாட்டார், படத்தை தரமாட்டார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது எல்லா மொழியிலும் ரசிகர்களுக்கு. ஏன்னா இந்த படத்துக்கு எல்லா மொழியிலுமே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன் இவ்வளோ பில்டப் கொடுக்குற அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா படம் ரிலீஸுக்கு முன்பு இந்த லெவலில் அந்த படத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு. படம் பார்த்துட்டோம், தமிழ் வெர்ஷனே பார்த்துட்டோம். நிறைய டப்பிங் படங்கள், அதாவது மொழி மாற்று படங்கள் இப்போ அண்மை காலத்தில் வருது. பிற மொழிகள்ல இருந்து ரொம்ப நேர்த்தியாக ஒரிஜினலாகவே வந்து ஒரிஜினல் படம் மாதிரியே வந்து அவங்க மொழி மாற்றம் செய்து வெளியிடுறாங்க. இப்போ பாகுபலியோ அல்லது கேஜிஎஃப்ஐயோ யாராவது குறை சொல்ல முடியுமா? காந்தாராவை யாராவது குறை சொல்ல முடியுமா? ஒரிஜினல் தமிழ் படம் மாதிரி தானே இருக்குது. ஆனால் அதற்கெல்லாம் ஒரு திருஷ்டி மாதிரி வந்து இந்த டாக்ஸிக் படத்தினுடைய தமிழ் வெர்ஷனை அவங்க விட்டுருக்காங்க. சில வசனங்கள் எல்லாம் இருக்குது, நான் அப்புறமா சொல்கிறேன். எப்படா இப்படியெல்லாம் எழுத தோணுது அப்படின்னு உங்களுக்கே தோணும். சரி, இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. யாஷ் முக்கியமான அவர் தான் வந்து இரண்டு பரிமாணங்களில் அவர் வந்து நடிச்சிருக்காரு. நயன்தாரா ஒரு முக்கியமான பாத்திரம், அவர் ஒரு நாயகி. கியாரா அத்வானி அவர் ஒரு நாயகி. ஹியூமா குரோஷி அவர் ஒரு நாயகி. ருக்மணி வசந்த் அவங்க ஒரு நாயகி. அப்படி வந்து நாயகிகளுக்கு பஞ்சமில்லை. ஏராளமான நட்சத்திர பட்டாளம்னு சொல்லுவாங்க முன்னெல்லாம் தமிழ் சினிமாவில். மற்றும் பல நட்சத்திரங்கள் இப்போ உங்கள் விருப்பமான நட்சத்திர பட்டாளங்கள் நடிக்கும் அப்படியே போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் வந்து இருக்கு. படத்தை எழுதி இயக்கியிருப்பவர் யாருன்னா கீத்து மோகன்தாஸ். அவங்க ஒரு முன்னாள் நடிகை. தமிழில் நலத்தமைந்தி படம் நடிச்சிருக்காங்க, கமல்ஹாசன் தயாரிப்பு. மாதவனுக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. இன்னும் சில படங்களில் கூட வந்து அவங்க நடிச்சிருக்காங்க. நடிகையாக இங்கே தமிழில் பெருசாக எடுபடல, மலையாளத்தில் நிறைய நடிச்சிருக்காங்க. 2 படங்கள் வந்து அவங்க இயக்கியிருக்காங்க. சில தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் இயக்கியிருக்காங்க. முதல்ல என்ன அடிப்படையில் இந்த கீத்து மோகன்தாஸுக்கு இந்த மாதிரியான ஒரு பட வாய்ப்பை இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன் கொடுத்தது அப்படிங்கிற கேள்விக்கே வந்து விடை தெரியல. காரணம், ஒரு பெண்ணுக்கு எப்படி இப்படி ஒரு வாய்ப்பு தரலாம், நான் அந்த ஆங்கிளில் கேட்கல. அப்படி பார்த்தா சுதா கோங்கராவுக்கு ஈக்குவலெல்லாம் வந்து எதை சொல்ல முடியுமா? ஒரு பராசக்தின்னு ஒரு படம் எடுத்தாங்க. ஒரு ஆனஸ்டான படைப்பு, நேர்மையான ஒரு படைப்பு, முடிஞ்ச வரைக்கும் நேர்மையாக அதில் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. தமிழர்கள் ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டிய படம் அப்படி நம்ம கொண்டாடினோம். உண்மையிலே வந்து ஒரு சுதா கோங்கரா அப்படிங்கிற ஒரு பெண் இயக்குனர் எடுத்த படமா இதுன்னு கேட்க வைக்கிற அளவுக்கு அந்த படம் வந்து மிகச்சிறப்பாக வந்துடும். நம்ம அப்படி அண்டர்எஸ்டிமேட் பண்ணல. ஆனால் கீத்து மோகன்தாஸ் இதுக்கு முன்னே இந்த மாதிரி படம் எதுவும் பண்ணலை.
அவங்களுக்கு ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் படம் அவங்க எடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது. பட் ஏதோ ஒரு கதையை அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன அடிப்படையில் அவருக்கு இவ்வளோ பெரிய கேன்வாஸ், இவ்வளோ பெரிய ஸ்கேலில் ஒரு படம் பண்ணுற வாய்ப்பை வந்து கொடுத்தாரு அப்படின்னு தெரியல. இந்த படத்தோட செலவு 500 கோடின்றாங்க, 600 கோடின்றாங்க, 800 கோடின்றாங்க. அது கேவிஎன் ப்ரொடக்ஷன் வந்து அவங்களுடைய பாக்கெட்டு எவ்வளோ ஆழமானது அப்படிங்கிறது வந்து தெரியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க பாக்கெட்டு பெருசு அப்படின்னு அவரே சொன்னார், கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் ஓனர் வெங்கட் நாராயணவா. ஸோ அப்படி ஒரு பெரிய ஒரு பகாசுர நிறுவனம் அவங்க வந்து இவ்வளோ பணத்தை வந்து எதை நம்பி இந்த கீது மோகன்தாஸ்க்கு அள்ளி கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கே வந்து விடை தெரியல. ஏன்னா இது நியாயமாக இந்த பட்ஜெட்டில் 4 மிக பிரம்மாண்டமான ஆக்ஷன் படங்களை எடுக்கலாம், மிகப்பெரிய ஹீரோக்களை வச்சு, சூர்யா மாதிரி சிவகார்த்திகை மாதிரி ஹீரோக்களை வச்சு, அல்லது அங்கே அந்தந்த மொழிகளில் யார் பெரிய நடிகர்களோ அவங்கள வச்சு 4 மிகப்பெரிய ஒரு படங்களை வந்து எடுக்க முடியும். அப்படி ஒரு பட்ஜெட், அப்படி ஒரு வாய்ப்பை வீணடிச்சு தான் வந்து இந்த கீது மோகன்தாஸ்க்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அப்போது எத்தனை திறமையாளர்களுடைய உழைப்பு அல்லது அவருடைய முயற்சிகள் இப்படி ஒரு இயக்குனரால் வீணாகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த படத்தை பார்த்து முடித்த பிறகு இதையெல்லாம் வந்து நம்ம பகிர்ந்துக்காமல் அப்படியே மூடி மறைச்சிட்டு போக முடியாது. ஒரு பெண் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து தூக்கி வச்சு கொண்டாட வர முடியாது. அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை வீணடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, 4-5 திறமையான இயக்குனர்கள் பெரிய படங்களை எடுக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பையே இவங்க ஒரே ஆள் பறித்து அதையும் வீணடிச்சிருக்காங்க. அதுதான் இந்த டாக்ஸிக் திரைப்படத்துக்கான என்னுடைய விமர்சனம். இந்த படம் கதை என்ன அப்படின்னா, நீங்கள் கேஜிஎஃப் 1, 2 பார்த்தீங்க இல்லையா, அதான் இதுவும் என்ன உறவு ரிலேஷன்ஷிப்போட பேர்கள் மாறும், அவ்வளோதான். கேஜிஎஃப் 2ல் அல்லது கேஜிஎஃப் 1ல் எப்படி வந்து பிரிட்டிஷ் காலத்தில் அல்லது போர்ச்சுகீசியர்கள் காலத்தில் கதை ஆரம்பிக்குது, அதே போலத்தான் இந்த படத்துலையும் போர்ச்சுகீசியர் காலத்து கோவாவில் கதை நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. இவர் டானுக்கெல்லாம் டான் 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 டண்டனக்கா டான் மாதிரி இவர் ஒரு பெரிய டானு. இவரால் முடியாதே இல்லை, இவர் யாருமே எதிர்க்க முடியாது. எதிர்த்தவங்க அவ்வளோ பேரையும் வந்து அவர் போட்டு தள்ளுருவார். கையில் எப்பயுமே கன்னோட தான் சுற்றுவார் அல்லது கோடாரியோடு சுற்றுவார். இதெல்லாம் எங்கள் கேஜிஎஃப் பார்த்து ஞாபகம் இருக்கா? அதே தான் இதுலேயும் அந்த அவதாரமாக தான் இருக்கார். அவருக்கு வந்து ஒரு அங்கே அந்த ஆட்சியில் இருக்கிற ஒரு அதிகாரி, அவருக்கு இவர் வந்து ரொம்ப க்ளோஸாக இருப்பார். இவர் சொல்கிறத அவர் அப்படி கேட்டுக்கிற மாதிரி ஒரு கட்டத்தில் அவரையே போட்டு தள்ளுற ஒரு நிலைக்கு வர்றாரு. இடையில வந்து இவருக்கும் நயன்தாரா வந்து இவருடைய அக்கா, ஜோடியெல்லாம் இல்லை, அக்காவாக வராங்க. இந்த அக்காவுக்கும் அவருக்குமான ஒரு பாச போராட்டம். அப்புறம் இவங்க பேரண்ட்ஸை வந்து கொண்டுட்டு இருப்பாங்க. அந்த பேரண்ட்ஸை கொன்னவங்களை பழி வாங்கிறதுக்கான ஒரு பழிவாங்கல் முயற்சி. இப்படி ஒரு ரணகலமான ஒரு ரத்த சோறு மாதிரி இந்த படத்தை வந்து கிண்டி வச்சுருக்காங்க. இதில் வந்து எந்த காட்சி நல்லா இருக்குது அப்படின்னா, இருங்க யோசிச்சு பார்க்குறேன், அப்படி எதுவும் நினைவுக்கு வரல. எந்த காட்சி நல்லா இல்லை அப்படின்னா, ஆரம்பத்துலேருந்து 3.25 மணி நேரம் படத்தையுமே வந்து அந்த லிஸ்ட்டில் வச்சிடலாம். அப்படி எடுத்து வச்சுருக்காங்க. ஏன் இந்த ஒரு கொலவெறி இந்த கீது மோகன்தாஸ்க்கு அப்படின்னு ஒன்றும் தெரியல. இல்லை, யஷோட பாத்திரம் வந்து ரொம்ப ஏன் இந்த மாதிரி கொடூரமான ஒரு பாத்திர படைப்பை அவர் வந்து தெரியுங்க, அவரும் சேர்ந்து இந்த கதையை உருவாக்கினதை சொல்கிறாங்க. ஒரு கெட்டவன் ஹீரோவே கெட்டவனாக இருக்கிறதுன்றது அது ஒரு வகையான கவர்ச்சி தான், ரசிகர்களை ஈர்க்கிற ஒரு உத்தி தான். ஆனால் அந்த கெட்ட தன்மைங்கிறது எங்கே வெளிப்படணும்னா, கெட்டவர்களை அழிப்பதற்கு போகும்போது அவனை கெட்டவனாக மாறினா ரசிகர்கள் ரசிப்பாங்க. ஆனால் எப்பயுமே கெட்டவனாகவே இருந்தாக்கா எப்படி ரசிக்க முடியும்? ஒரு காட்சியில் கதாநாயகி உடம்ப ஃபுல்லாக நியூடாக நிற்கிறாங்க, நிர்வாணமாக நிற்கிறாங்க, கையை அறுத்துக்கிட்டு ரத்தம் வலியுது. இப்போ அந்த பொண்ணை பார்த்து ஹீரோ கேட்குற கேள்வி, இப்போ நான் எதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம்? நீ ஃபுல்லாக நியூடாக இருக்கே, உன்னை பார்க்குறதா இல்லை அந்த கையில் ரத்தம் வருதா அதை பார்க்குறதா அப்படின்னா என்னடா மைண்ட் செட் இது? எப்படா இப்படி ஒரு வக்கரமாக யோசிக்கிறீங்க? இப்படி கேட்க தோணுமா தோணாதா? எப்படி இப்படி ஒரு வசனத்தை எழுதுறீங்க? அப்படி தானே வந்து எல்லாருக்கும் அந்த மாதிரி தான் படம் முழுக்க வசனங்களை வந்து அவங்க உருவாக்கியிருக்காங்க. காட்சிகளை அப்படி தான் உருவாக்கியிருக்காங்க. படம் பார்த்து முடிஞ்ச பிறகு நண்பர் சொன்னார், சங்கர் படத்தில் கிட்டத்தட்ட 3000 பேர் சாவுறாங்க அப்படின்னாரு. சரி, தேட்டரில் உட்காந்து பார்க்குறானே அவன்லாம்
அவன் ஆல்ரெடி செத்துட்டான், ஃபர்ஸ்ட் ஹாப்லேயே செத்துட்டான் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா இந்த படம் ஏற்படுத்துகிற அந்த அந்த பெயின் இருக்கு பாருங்க, அது எப்படி இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். காசு கொடுத்து படம் பார்க்கறதுன்றது பிரம்மாண்டங்களை ரசிக்கலாம். நான் பல முறை சொல்லியிருக்கேன். இதே யஷோட அந்த கேஜிஎஃப் 2ல் பொண்டாட்டிக்கு வந்து கரண்ட்டு போயிடுது, மனைவிக்கு வந்து காற்று வரல அப்படின்னு உடனே மேலே ஹெலிகாப்டரை பறக்க விட்டு அந்த விசிறிலேருந்து வர்ற காற்றுல மனைவியை வந்து குளிர் வைப்பார் ஹீரோ. ரசிக்கிற மாதிரி இருந்தது. அந்த மாதிரி பிரம்மாண்டங்களை வந்து பார்க்கலாம். ஆனால் இது வந்து குரூரம், இது வக்கிரத்தினுடைய உச்சமாக இந்த டாக்ஸிக் திரைப்படத்தை இவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க. இது வந்து ரசிகர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். படத்தில் நடித்த எல்லாருமே வந்து அவங்களுக்கு சொன்னதை அவங்க செஞ்சுருக்காங்க. இதில் யாரும் எக்ஸலண்ட்டாக, நயன்தாரா எக்ஸலண்ட்டாக பண்ணிட்டாங்க, ஹியூமா குரேஸ் எக்ஸலண்ட்டாக, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. சொன்னதை வந்து அவங்க செஞ்சுருக்காங்க, அவ்வளோதான். அவங்களுடைய இன்வால்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குன்றத படம் பார்த்தீங்கன்னா தெரியும், பல்ல காட்டுது. டெக்னிக்கலாகவும் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பர்டைஸ் அப்படின்றத யாருக்கிட்டையுமே வந்து பார்க்க முடியல. மேபி ஒளிப்பதிவு நல்லா இருக்குது, அதே போல் படத்துக்கு செலவழித்த அந்த பிரம்மாண்டம் வந்து ஒவ்வொரு காட்சியிலையும் தெரியுது, அதை நான் மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அப்படி வெறுமனே தோரணங்களாக தெரியுறத பார்த்து என்ன பண்ணுறது? அது முழுமையான ஒரு நிறைவை தருகிற மாதிரியான ஒரு படமாக வந்து உருவாக்க தவறிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த படத்துக்கு வந்து 4 இசையமைப்பாளர்கள், அதில் கேஜிஎஃப் படத்தோட இசையமைப்பாளர் ரவி பஸ்ரூர், அவர் தான் வந்து இதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரு. காது வந்து உண்மையிலே பிச்சுக்கிட்டு போகுது, அப்படி ஒரு சத்தம். ஏன் அப்படி சவுண்ட் டிசைனை வந்து இப்படி பண்ணுறாங்கன்னு ஒன்றும் புரியல. அது இந்த அண்மை காலத்தில் அது இந்த மாதிரியான சாலாறு, இந்த கேஜிஎஃப், அதே போல் கங்குவா, இந்த படம் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சத்தத்திலே வந்து பார்க்குறவனை பயமுறுத்திடணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு டெக்னிக் யாரோ சொல்லியிருக்காங்க பொழுது. அதனால் வந்து ஹை டெசிபிளில் காது கிழியுது. கொஞ்சம் பார்க்குறவன் அந்த ரசிகர்கள் மேலே கொஞ்சம் இரக்கம் காட்டுங்க நண்பர்களே. இது ரொம்ப ரொம்ப கொடூரம். இதெல்லாம் உங்களை இவ்வளவு தூரத்துக்கு வந்து குரூரமாக யாரும் படம் பண்ண சொல்லி கேட்கல. மனதுக்கு இனிமையா அல்லது பார்த்து கொஞ்சம் ஒரு மாசா இருக்குடா, நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தால் போதும். ஐயோ இவ்வளவு கொடூரமா, இவ்வளோ வன்முறையாலாம் வந்து கையாளுவாங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி நீங்கள் வந்து கேரக்டர்ஸை வைக்காதீங்க. அதில் யஷை வந்து நீங்கள் காமிச்ச விதம்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. எப்போ பார்த்தாலும் வந்து தண்ணி தம்மு அல்லது பெண் நிர்வாணமாக இருக்கிற பெண்கள் கூட இப்படியே காட்சிகள் முழுக்க, படம் முழுக்க 3.25 மணி நேரமும் யாஷ் வருகிற காட்சிகள் எல்லாமே வந்து இப்படித்தான் இருக்குது. அதனால் இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். நமக்கு இதில் வந்து இதை வந்து பூசி மறைச்சி பெருசாக சொல்ல வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். யாஷ் வந்து அவருக்கு என்னன்னா இந்த மாதிரி பிரம்மாண்ட காட்சிகள் அப்படி பார்க்கும்போதே இவங்களெல்லாம் வந்து மிரட்டிட்டா இந்த வசூல் வந்து கொட்டிடும், பட குவாலிட்டி எக்கடுங்கட்டு போட்டோம், முதல் வாரத்துலேயே நம்ம அள்ளிடலாம் அப்படின்னு யாரோ அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை வந்து மிக மிக தவறு அப்படிங்கிறத வந்து இந்த படம் அவருக்கு புரிய வச்சுருக்கோம். அடுத்த படம் கேஜிஎஃப் 3லேயாவது வந்து அவர் சரியாக கதையை வந்து சரியாக தேர்வு செய்து சரியானபடி பண்ணணும் அப்படிங்கிறது. எனக்கு இதில் இன்னொரு மிகப்பெரிய சந்தேகம் என்னென்னா, இந்த மாதிரி படங்களுக்கு இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற இந்த நிறுவனத்துக்கு எங்கிருந்து இந்த பணம் கிடைக்குது? இவ்வளவு தொகை எப்படி கிடைக்குது? இப்படி ஒரு கதையை வந்து அவங்க இது ஜனங்களை போய் சேரணும், எல்லா மொழியிலையும் போய் சேரணும்னு நம்பி இந்த மாதிரியான ஒரு குப்பையை வந்து எப்படி மக்கள் மனதில் திணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க? எந்த நம்பிக்கை? எங்கிருந்து இந்த பணம் வருது? ஏன்னா இப்போது இந்த படத்தோட ப்ரொடியூசர் இருக்கிற இடம் வந்து வேற, அது தமிழ்நாடு அரசு தொடர்புடையதாக இருக்குது. முதல்வர் விஜய்க்கு நெருக்கமான தொடர்புடையவராக இருக்கார். பல கேள்விகள் எழும். ஏன்னா இன்னும் அவர் வந்து இந்த நிறுவனத்தை 3ஆக பிரித்து இந்த 3 நிறுவனத்தில் வந்து வெவ்வேறு வகையில் படங்கள் எடுத்து என்னென்னவோ பண்ண போகிறதா அவர் அறிவிச்சிருந்தார். அப்போ இவ்வளவு பெரிய தொகை அவருக்கு எங்கிருந்து வருது? யார் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க? அல்லது இவரை முகமாக வச்சுக்கிட்டு பின்னாடி ஒரு கூட்டம் வந்து இதில் வேலை பார்க்குதா? இந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்து எழுவதை தவிர்க்க முடியலை. காரணம், ஒரு கலை, ஒரு படைப்பின் மீது அக்கறை இருந்து நேர்த்தியாக வந்து அதை ப்ரெசன்ட் பண்ணாங்கன்னா அவங்கள சந்தேகப்பட முடியாது. அது கடன் வாங்கியிருப்பாங்க அல்லது பினாமியில் யாராவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கூட அவங்கள சந்தேகப்பட முடியாது. பரவாயில்ல, தன்னுடைய அந்த அந்த படைப்புக்கு ஹானஸ்டாக வந்து அவர் ஏதோ பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்குவாங்க.
இப்படி ஒரு படம், அதுக்கு இவ்வளோ செலவு, அது கிளைம் பண்ணுறாங்க அவங்க, இவ்வளோ பட்ஜெட், இவ்வளோ பெரிய பட்ஜெட் கிளைம் பண்ணுறாங்க. யாருடைய பணம் இது? எப்படி இந்த மாதிரி வந்து வீணடிக்க முடியுது அப்படிங்கிற கேள்விகள் எழுது. ரசிகர்கள் வந்து ரொம்ப புத்திசாலிங்க, எப்பயுமே வந்து அவங்க ஏமாந்துட மாட்டாங்க. அதை வந்து கீத்து மோகன்தாஸ்கள் அல்லது யாஷ்கள் அல்லது இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் எப்போதும் மனசில் வச்சுக்கணும்.